ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஒரு தடவை குருவாயூர் கோவிலில் பூந்தானோன்னு ஒருத்தர் அவர் ஓரமாக உட்காந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சிருந்தார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரு இடத்துல அமரப்பிரபவே நமகான்னு வரும். ஒரு இடத்துல அந்த இடத்துல வரும்போது மரப்பிரபவேன்னு படிச்சிருந்தார். இந்த பூந்தானம் மரப்பிரபவேன்னு. அந்த பக்கம் நாராயண பட்டாதிரி போனார். எப்பா பூந்தானம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா, அமரப்பிரபவேன்னு சொல்லணும்ப்பா அப்படின்னு போனார். சரின்னா திரும்பி மறுநாளும் உட்காந்தார். அந்த இடத்துல அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அந்த கட்டம் வரும்போது மரப்பிரபவே அப்படின்னு படிச்சிருந்தார். நாராயண பட்டாதிரியும் பா நேத்தியே சொன்னனே அப்படி படிக்காத பூந்தானோ அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக சொன்னார். நம்மளை மாதிரி பாவம் இந்த பூந்தானம் வாயில் வார்த்தை வரல, ஞானம் இல்லை, என்ன பண்ணுறது. மறுநாளும் அதே மாதிரியே பட்டத்திரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பூந்தானம் நீ வெளியில் போ, கோயில் விட்டு வெளில போ, நீ இங்கே படிக்கூடாது, என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கு, நீ முதல்ல வெளில போ, தவறாக படிக்கக்கூடாது அப்படின்னு வெளில அனுப்பிச்சிட்டாரு கோயிலை விட்டு. பூந்தானோ ராத்திரிலாம் கண்ணில் ஜலம் விட்டுண்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சகஸ்ரநாமம் படிக்காமல் இருக்க முடியாதே, உன் பேரை சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு அழுதுண்டே நிதிரைக்கு போயிட்டார். தூங்கியாச்சு. பெருமாள் என்ன பண்ணணும், இவர் கனவுல பூந்தானம் கவலைப்படாத, நீ படி, அது ஒரு பெரிய தவறு இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும். பெருமாள் அப்படி பண்ணலை. நேர நாராயண பட்டத்திரி சொப்பனத்தில் போனார். பட்டத்திரி, இப்போ நீ பூந்தானத்தை கண்டிச்சியே, அமரப்பிரபவேன்னு நீ சொன்னி அவனை கண்டிச்ச, அவன் மரப்பிரபவேன்னு படித்தான். பின்ன நீ சொல்கிற மாதிரி அமரருக்கெல்லாம் பிரபு நான், மரத்துக்கெல்லாம் பிரபு வேற ஒருத்தரா? அந்த எல்லா மரம் செடி கொடி அமரர் எல்லாம் லோகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா பிரபு. அவன் படிக்கிறத படிக்கட்டும், நீ அவனை போய் திருத்தாத அப்படின்னு பெருமாள் பட்டத்திரி கனவுல பட்டத்திரியை கண்டிச்சார். பட்டத்திரி அலறி அடிச்சு இருந்தான், ஓடுனா வருங்க காத்தால. பூந்தானம் வீட்டில் போய், பூந்தானம் பெருமாள் என் கனவுல வந்தார், நீ மரப்பிரபுன்னே படிப்பா, அவர் ஏதான்ப்பா எல்லாத்துக்குமே அவர் தான்ப்பா பிரபு, அவர் ஒரு நிஷ்காரணம் இல்லாதவர், எதுக்கும் காரணம் இல்லாதவர், எல்லாத்துக்கும் ஆதி பீஜம் அவர் தான்ப்பா, அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன், அவரே தான் எல்லா உலகத்துக்கும் முழுக்க சிருஷ்டிக்கு அவர் தான்ப்பா காரணம். நான் சொன்னது தப்பு தான், நீ கோயிலுக்கு காத்தால சகஸ்நாமம் படிப்பா அப்படின்ட்டு பட்டத்திரி நம்ம பூந்தானத்தின் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போனார். இதே போல எம்பெருமான் எல்லா உலகத்துக்கே காரணமானவன் எம்பெருமான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு காரணம் இருக்கு, நம்ம அப்பா இருக்கா, அப்பாவுக்கு தாத்தா இருக்கா, தாத்தாக்கு கொள்ளு தாத்தா இருக்கா, காரணம் இருக்கு. அவருக்கு யார் காரணம்? ருத்ரனுக்கு பிரம்மா காரணம். அப்படியே வரிசையாக பார்த்துன்னே வரும்போது பிரம்மாவுக்கு விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் காரணம். நாராயணனுக்கு அப்புறம் மேலே அவரே தான் எல்லாத்துக்கும், அவரே தான் உலகம், அவரே தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணவர், அவரே தான். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி உலகத்தை படைக்க சொல்லி சொன்னதும் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆதி பீஜம் அப்படின்னா எந்த ஒரு விதை போட்டு விளையாமல் அவர் தான் எல்லாமே, பீஜமே அவரு தான், எல்லாத்துக்கும் மிந்தினது, அவருக்கு மிந்தினது எதுவும் கிடையாது. அதை தான் நம்ம இப்போ வரப்போகிற அந்த சுக மகரிஷி சொன்னது, பரீட்சத்துக்கு சொன்ன கஜேந்திர மோட்சத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதில் இந்த பாண்டி நாட்டு ராஜா திஷ்டத்யும்மன்னு, அவர் விஷ்ணு மேலே மகாபக்தி உள்ளவர். அவர் நித்தியம் பெருமாளை பூஜை பண்ணிட்டு அவருடைய ஒரு தியானத்திலேயே இருக்கவரை சுற்று வட்டாரம் தெரியாது, மதம் பிடிச்ச மாதிரி இருப்பார். பெருமாளை அந்த அளவு செருக்குடன் சேவிச்சிருந்தார். பக்தி இருக்க வேண்டியது தான்.
எனக்கு தான் பக்தி, நாராயண விஷ்ணு பக்தன் நான் தான்ற ஒரு செருக்கோட அவர் பக்தி பண்ணியிருந்தார். இவர் ஒரு நாள் பெருமாளுக்கு ஆனந்தமாக ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயம் பார்த்து அகஸ்திய முனிவர் வர, என்னடா நம்மளாம் இவன் துளி கூட திரும்பியே பார்க்கலையே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கோவம் அவருக்கு கண்ணியம் மறைச்சிட்டு, என்ன பகவானுக்கு தானே பண்ணிட்டு இருக்கான்றது இல்லாமல் கோவம். அப்பா, இதை மாதிரி ஒரு மதம் செருக்கோட மதம் பிடிச்சி நீ பண்ணுறதுனால நான் வர்றது கூட உனக்கு தெரியல. ஒரு முனிசிரேஷ்டனை ஒரு பூஜிக்கணும், ஒரு அதிதியை கவனிக்கணும்னு கூட உனக்கு தெரியல. அதனால் இந்த மதம் கொண்டு நீ பண்ணுற இருக்கிற இந்த பூஜையை நீ பண்ணதுனால மதம் கொண்ட யானையாகவே நீ போயிடு. இந்த உலகத்திலேயே மதம் உள்ள ஒரு விலங்கு யானை தான், அது நீ யானையாக போயிடுன்னு சபிச்சிட்டார். உடனே திஷ்டத்யும்மன் பாண்டி நாட்டு ராஜா காலில் விழுந்தான், அகஸ்தியர் காலில் க்ஷமித்தருள்னு கெஞ்சினான். அவள் முனிவர்லாம் அவ்வளோதான், சட்டுன்னு ஒரு கோபம் சாபம் கொடுத்துரும், அவளே அதுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பா. பா, நீ என்னைக்கு விஷ்ணுக்கு உன்னை காப்பாற்றுறாரோ அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு ஆசீர்வாதம் பண்ணுவார். உன்னை அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், நீ நேரில் அவரை தரிசனம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவர் போயிட்டார். இவனும் யானையா கஜேந்திரன், அது பிறகு வரும் சரித்திரத்தில் அந்த கஜேந்திரனுடைய பெருமையை அப்புறமா நம்ம பார்க்கலாம். இது ஒரு அறிமுகம். இந்த கஜேந்திர மோட்சத்தில் முதலையா இருக்கவர் கந்தர்வன், உஹுன்னு ஒரு கந்தர்வன், தேவலர் முனிவர்ன்ற ஒரு சாபம் அவருக்கு. ஏன் இந்த தேவலர் முனிவர் ஒரு வாட்டி தீர்த்தாமாடின்னு இருக்கும்போது இந்த ஊஹு கந்தர்வன்லாம் தீர்த்தாமாடின்னு இருக்கா. இவர் என்ன விளையாட்டுக்கா முனிவருடைய காலை தண்ணிக்கு அடியில் காலை கவிண்டு காலை பிடிச்சிட்டாராம். காயப்பா, நீ எனக்கு தெரியாமல் தண்ணீர் அடியிலேயே முதல்ல மாதிரி என் காலை பிடிச்சிருந்ததுனால நீ முதலையாவே போயிட்டேன்ப்பா அப்படின்னாராம். முதலே ஆயிட்டான் அவன். அவர் ரிஷி சொன்னது தான் தாமதம், முதலையாக போயிட்டான். அப்புறம் அவருக்கே ஒரு பரிதாபம் ஏற்பட்டு, பா, நீ ஒரு பாகவதனோட காலை நீ பிடிச்சிப்ப, அப்போ விஷ்ணு உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பாண்டிய நாட்டு அரசன் கஜேந்திரனா மாறி, கஜேந்திரனா அந்த திரிக்கூட மலை, அந்த திரிக்கூட மலையில் அந்த கீழே உள்ள வனாந்தர பிரதேசத்தில் நிறைய பெண் யானைகளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கஜேந்திரன் அதிபலசாலியான ஒரு யானை. அதை கண்டு சிங்கம் புலியெலாம் அந்த காட்டை விட்டே ஓடிட்டு விரட்டி விட்டுருது இந்த கஜேந்திரன்ற யானை. இந்த புலி, சிங்கம், இந்த முரடான விலங்குகளெல்லாம் விரட்டி இந்த மான், முயல், அது மாதிரி சாதுவான விலங்குகள்லாம் அந்த திரிக்கூட்ட மலைக்கு கீழே இருக்கா. அந்த திரிக்கூட்ட மலைன்றது அந்த 3 சிகரம் இருக்குமா அந்த மலைக்கு. அந்த மலைக்கு 3 சிகரம். ஒன்று தங்கமயமாக இருக்குமா, ஒன்று வெள்ளிமயமாக இருக்குமா, ஒன்று எஃகு மயமாக இருக்குமா. அதோட அழகை சொல்கிறார். அவ்வளவு பளபளன்னு அவ்வளோ அழகாக இருக்குமா. அதோட அளவை சொல்கிறத பார்த்தா 1,00,000 யோஜனை பெருசு. அப்போன்னா பார்த்துங்க, எவ்வளோ பெரிய விஸ்தீர்ணமான அந்த மலைக்கு கீழே தான் இந்த கஜேந்திரன் தன் ஆட்சியை செலுத்தின்னு வருது. ஒரு சமயம் இந்த யானை பல பெண் யானைகளோட
ஒரு செருக்கோட, யானைக்கே உண்ட ஒரு கம்பீரத்தோட அந்த காட்டில் இருக்கிற மூங்கில்களெல்லாம் முறிச்சு போட்டுண்டு தனக்கு வேண்டியதை சாப்பிட்டுண்டு ஆனந்தமாக. ஆனால் அது ஒரு கோடை காலம், வெப்பம் தாங்காமல் இந்த யானையெல்லாம் நதிக்கரையை தேடின்னு போகிறது, ஜலத்தை தேடின்னு போகிறது இந்த யானையெல்லாம். அப்போது அழகான ஒரு குளக்கரையை பார்க்குறது. அப்போது அந்த யானை அதில் பளன்னு தங்க தாமரை பூ பூத்திருக்கான் அந்த குளத்தில். அந்த தங்க தாமரை பூவை எடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு இந்த யானைக்கு ஒரு ஆசை. பெருமானோட திருவடியில் இந்த பூவை நம்ம சமர்ப்பித்து ஒரு அழகை பார்த்துடணும், அந்த அழகை நம்ம பார்த்துடணும் அப்படின்னு அந்த யானைக்கு முன்ஜென்மத்தோட வாசனை அது. அவன் திஷ்டத்யுமனாக இருந்து விஷ்ணு பக்தி பண்ணதோட அந்த வாசனை அந்த யானைக்கு அந்த இதை தோன்ற வைக்கிறது. அதுக்கு இந்த தங்க தாமரை பூவை எடுத்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோட திருவடியில் சேர்த்து நம்ம அந்த அழகை பார்த்துடணும் அப்படின்னு அந்த யானை ஆசைப்பட்டு அந்த குளத்தில் இறங்கி காலை வைக்கிறது. யானை காலை வச்சது தான் தாமதம். எங்கிருந்தோ வந்து அந்த முதல்ல யானை காலை பிடிச்சுன்றது. யானை காலை பிடிச்சிட்டு அது ஜலத்தில் இழுக்கிறது. முதலைக்கு ஜலத்தில் பலம், யானைக்கு நிலத்தில் பலம். யானை நிலத்தில் பிடிச்சி இழுக்கிறது முதல்ல யானையை பிடிச்சி தண்ணியில் இழுக்கிறது. ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று இழுத்துண்டு போராடின்னு இருக்கு. ஸ்ரீமன் நாராயணா. ராதே கிருஷ்ணா.